பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே வந்தாச்சு. நான் உங்களுக்காக பாபா கார்ட்ஸோட வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிக பெரிய நன்றிகள். இந்த சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னையோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ ஆஸ் யூஷுவல் பாபா கார்ட்ஸ் வழியாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சாய்ராம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரை சூஸ் பண்ணுங்கள். எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேள்விகள் கேட்டுட்டும் சூஸ் பண்ணலாம், இல்லை நான் இந்த கார்டு எடுத்துகிட்டு எனக்கு என்ன பதில் வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னும் இந்த கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே. இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வர 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1 ஏப்ரல் 11 வரைக்கும் 48 டேஸுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் தெரியும். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இஸ் ஸோ மச், பட் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு 48 நாளுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அங்கேருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ரீடிங்க்கு தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். உங்களுக்கான 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இதோ. ஹாய், நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கு ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் மைண்டில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறையான்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குங்க, ஒரு பவர் இருக்குது உங்ககிட்ட. யூ ஆர் அ பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி தெர் இஸ் சம் வெரி நைஸ் எனர்ஜி வித்தின் யோர் செல்ஃப். நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நீங்கள் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆற்றலை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்த மெயின் கார்டு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டியூப் லைட்டை ஆன் பண்ணுங்களேன். அதை ஆன் பண்ணோன்னே முதல்ல அது ஜொலிக்கணும். அது ஜொலிச்சாதான் ரூமே பிரகாசமாகும். அந்த பல்போ இல்லை அந்த டியூப் லைட்டோ ஜொலிக்காமல் அது பிரைட் ஆகாமல் அந்த ரூம் பிரைட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில டவுட்ஸை, கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட அந்த டெசிஷன்ஸை எடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் ஆனோன்னா மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ரெண்டாவதாக, என்னோடய பவர் என்ன, என்னுடைய சக்தி என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து இன்வேரியபிளி யூ வில் ஸ்டார்ட் பிரைட்டனிங் அப் அதர்ஸ் லைஃப்ஸ். மற்றவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது. ஒன்று நான் கேட்குறேன், யாராவது உங்ககிட்ட பேசினாலோ இல்லை உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாலோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை பற்றி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது. இது நான் சொல்லக்கூடிய ஒரு பவர். பட் உங்ககிட்ட வெவ்வேறு விதமான எனர்ஜிஸ் இருக்கலாம். அதெல்லாம் சேனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுடைய எனர்ஜிஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு முதல்ல இன்னைக்கு நான் சொல்ல போகிற முதல் விஷயம். முதல் விஷயம் இல்லை, முக்கியமான விஷயம். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. உங்களுக்குன்னு இல்லை, வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நம்ம என்ன அந்த நேரத்தில் நினைக்கணும்னா, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது அதுதான். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கணும்? என்னை விட இந்த பிரச்சனைகள் எதுவுமே பெருசல்ல. ஐ வில் பி ஸ்டாண்டிங் டால் ஹியர். நான் தான் இங்கே உயரமாக இருப்பேன். என் பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்கிற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். என் பிரச்சனைகள் என் கால் அடியில் தான் இருக்குது. நான் அதை அப்படியே தட்டி விடணும்னு நினச்சாலும் தட்டி விட்டுருவேன். இல்லை நான் வெயிட் பண்ணி உன்னை டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் நான் பண்ணுவேன். எல்லாமே என்னால் முடியும், அது சாத்தியம். இதை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸுங்க உங்களுக்கு. அண்ட் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விலைக்கேற்றி வைக்கிறோன்னு சொல்கிறோம்ல, லிட்ரலாக அது உங்களுக்கு தான். யூ கேன் டூ இட். நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட எதிர்பார்ப்பே இல்லாமல் நின்ன போது கூட சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ், அந்த நேரத்தில் ஒரு தேவையான அந்த வழிகாட்டுதலை உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கே ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. இது ஒரு டெஸ்டிங் டைம்னு சொல்லலாமா? இந்த நேரம் உங்களுடைய சக்தி என்ன, நிஜமாவே உங்களுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமை தான் நீங்கள் இப்போது டீல் பண்ணிக்கிட்டு வரீங்க. நெவர் கிவ் அப் ஹோப். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா வெளியில் அந்த நம்பிக்கையை நம்ம தேட முடியாது. யாருனாலையும் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் நம்மளே நம்ம தேத்திக்கணும். ஸோ என்கிட்ட இல்லை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நான் மட்டும் என்ன செய்வேன், நீங்களே என்னமோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குன்னு நினச்சி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கல்ல, அதை முதல்ல விடுங்க. ரெண்டாவது நீங்கள் விட வேண்டியது உங்களுடைய கற்பனை திறன். இந்த கற்பனை திறன்னால தான் என்கிட்ட எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, என் கூட யாரும் இல்லை, இப்படி இல்லை அப்படின்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தடவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், யாருமே என்னை சப்போர்ட் பண்ணல, யாருமே என்னை கைட் பண்ணல. இதெல்லாம் டெம்பரரி தான். என்றைக்குமே நம்ம எப்படி இருந்துருவோமா? இல்லை நீங்கள் தான் வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்திருக்கீங்களா? இப்படி இருந்த நேரங்களில் கூட உங்களுக்கு உதவி செய்ய எவ்வளவோ பேர் முன் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சந்தோஷமான தருணம் இருந்திருக்கும். பட் இது ஒரு டெம்பரரி பீரியட். ஓகே, இந்த பீரியடை நம்ம தாண்டி வரணுன்றது நம்மளுடைய கடமை. எப்படி உங்களுக்கு டெய்லி காலைல எழுந்தோன்னே நீங்கள் வெவ்வேறு வேலைகள் செய்கிறீங்களோ அந்த மாதிரி இதுவும் உங்களுடைய கடமை. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தாண்டி வரும்போது தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சடனாக உங்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய செய்திகளை வச்சு நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் த வே இட் ஹேஸ் டு ஹேப்பன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பாடம். டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கும், பட் இதுவுமே ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீ இப்படி இருந்ததே இல்லையே, ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை ஸ்கூலில் நீ இந்த மாதிரி இருந்ததே இல்லையே, உன்னை ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக தானே நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க? உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களில் வெளியில் இருக்கிறவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெளிவான மாற்றங்களாக இருக்கும்போது ஓகே, இட் இஸ் ஃபைன், இட் இஸ் குட். பட் அது தெளிவில்லாத உங்களுக்கே பிடிக்காத மாற்றங்களாக இருப்பின் எங்கே தப்பு நடக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு 10-15 டேஸ் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப ஃபாஸ்டான எனர்ஜி. போதும், இதுக்கு மேலே நான் யாருக்காகவும் நிற்க மாட்டேன், எதுக்கும் நிற்க மாட்டேன், நான் ஓட போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்விஃப்டான எனர்ஜியை உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். நிறைய எனர்ஜி உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்க போகிறேன். இன்ஃபேக்ட் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்வீக் பண்ணி சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். நீங்கள் நிஜமாவே ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் ரெடி டு ரிசீவ் த குட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தியை என் வாழ்க்கையில் வரவேற்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் செட் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் பார்த்துருவேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கா? இல்லை அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா? ஏதாவது உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், புதுசாக எதுவும் வாங்கணுமோ படிக்கணுமோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். பட் அது நடந்தாலும் அதை முடிக்கணும். இப்போ ஒரு விஷயம் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு பணம் கொடுத்து அது படிக்கிற வரைக்கும் போயிடுவீங்க. பட் அதை முழுசாக முடிக்காத ஒரு மனநிலையும் உங்ககிட்ட பார்க்குறேன். ஸோ எதை எடுத்தாலும் அதை தெளிவாக சூப்பராக முடிக்கணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பயமே கிடையாதுங்க. இந்த பயம் அதெல்லாம் அவசரம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன் தான். பட் திருப்பியும் ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்கள் மனசில் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். உங்களால் சூப்பராக முடியும். நிறைய இது நான் சொல்லி ஆகணும். உங்கள் காதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, திடீர்னு யாரோ உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான ஒரு மெசேஜை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்க நேரத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதவா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நீங்கள் போயிட்டுருக்கிற டைரெக்ஷனை லைட்டாக மாற்றி ஒரு சூப்பரான பாதையை உங்களுக்கு காட்ட போகிறாங்க. இது ரொம்ப நாள் டியூ தான். ஏன்னா இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து சேரும். when the student is ready the teacher is there will appear அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்னைக்கு கற்றுக்க தயாராக இருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆசிரியர், அது இந்த பிரபஞ்சமா இல்லை ஒரு மனிதராக யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி தெரிவாங்க, அவங்க தான் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி some good thing is going to happen. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய அட்வைஸஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலன்றது வேறு விஷயம். பட் முதல்ல அதை காதை கொடுத்து கேட்குறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அடுத்து, உங்ககிட்ட யாராவது ரொம்ப அப்யூசிவாக நடந்துக்கிறாங்களா? கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ, இல்லை உங்களை வார்த்தையால் புண்படுத்துகிறதோ, அடிக்கிறதோ, ஃபிசிக்கல் அப்யூஸ், இல்லை உங்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ தான் தப்பு பண்ணுற, நீ தான் உங்கள் மேலே ப்ளேம் கேம், கேஸ் லைட்டிங், இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா?
கொஞ்சம் அதுவும் உங்கள் கார்ட்ஸில் தெரியுது. அந்த கோபத்தை தான் நீங்கள் வேறு எதுலேயோ காட்டுறீங்களோ அப்படின்றதும் தோணுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் டெல் யோர் செல்ஃப், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சில்லை, இது ஒரு டெம்ப்ரரி ஃபேஸ் தான், இதுவும் மாறும்போது நான் என்னை இன்னும் ஸ்ட்ராங்கராக மாற்றிப்பேன், நான் இன்னும் தைரியமாக இருப்பேன் அப்படின்றத யோசிங்க. பட் உங்களை யாரோ ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அந்த ஹர்ட் பண்ணுறவரையும் உங்கள் கால் கீழே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அவர்கள் எண்ணம் நல்ல எண்ணம் கிடையாது. அதனால் அவர்களை தூக்கி போட்டுட்டு, ஓகே, அவங்கள பற்றி நினைக்காம இருக்கிறதே தூக்கி போட்டதுக்கு சமம். அவங்கள பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்கள தூக்கி போட்டுட்டு உங்களுடைய விஷயங்களில் மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. இதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். அப்புறம் உங்களுக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்குமா? எங்கேயாவது போகணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்கா? ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். உங்களுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா ட்ராவல் பண்ணுங்கள். குயிக் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. எந்த டெசிஷன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இல்லைன்னா டக்குன்னு எடுக்கக்கூடிய, இம்பல்சிவாக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அண்ட் எதுனாலுமே பிளான் பண்ணுறேன்னு உட்காராமல் இனிமேல் ஆக்ஷன் ட்ரிப்லேயே தான், ஆக்ஷன் ஓரியன்டாக இருங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். நிறைய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அண்ட் எல்லா சேஞ்சஸுமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி மட்டும் வரப்போகுது. ரொம்ப ஷார்ப்பான தெரில, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது கூட ஐயோ நான் தான் சொல்லிட்டேனா இவ்வளோ ஃபாஸ்ட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்லக்கூடும். அது மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலை, இனிமேல் சொல்லும்போது அவங்களும் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கட்டும். முதல்ல டோன்ட் ரஷ் அப். பொறுமை. இந்த வாரம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்கோட நான் உங்களுக்கு பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களையும் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க நான் சந்தோஷத்தையே பார்த்ததில்லை அப்படின்வாங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம்னாலே என்னன்றதை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு. பட் உங்களது அப்படி கிடையாது. ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு லைஃப். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சைடு அதற்கு ஐயோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நடந்திருக்கும். பட் இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. எல்லாருக்குமே இப்படி இல்லை. நான் இப்போ தான் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒரே விஷயம் தான் நடந்துகிட்ருக்கும், மொனாட்னஸாக இருக்கும். பட் உங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. இட் இஸ் வெரி பேலன்ஸ்ட். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நீங்கள் இந்த இரண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சரி ஓகே இது இப்போது நடக்குது, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி லக்கி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாட் ஸோ குட், ஐயோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது கூட சரி இப்போ இப்படி நடக்குதா, நான் என்ன பண்ணலாம், ஐ வில் சி வாட் ஐ கேன் டூ, அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வரது நல்லது. ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்கள் தான் போட்டு வச்சுருக்கீங்க. இது நல்லது, இது கெட்டது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தோன்ற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நல்லதாக இருக்காதுல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காம்படிஷன் போகிறீங்க, ஜெயிச்சிட்றீங்கன்னா உங்களுக்கு அது வெற்றி, அதனால நீங்கள் அதை கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆடினவருடைய மனநிலை அவருக்கு அது தோல்வி. சரியா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை வெற்றி தோல்வின்னு பிரித்து வச்சுருக்கீங்க, இல்லை இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து வச்சுருக்கீங்க. பட் பிரபஞ்சத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஐதர் யூ வின், ஒன்றா ஜெயிக்கிறீங்க, இல்லை கற்றுக்குறீங்க. ஓ இது இப்படி பண்ணாமல் வேறு வழியில் பண்ணணுன்றதை கற்றுக்குறீங்கன்றது தான் பிரபஞ்சத்துடைய எண்ணம். யூ ஸ்டில் ஹாவ் டு கோ டீப்பருங்க. உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு முதல் கார்டு. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யுவர் செல்ஃப். என்னைக்கு நீங்கள் அதை செய்கிறீங்களோ, என்னைக்கு இந்த நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு முக்கியம், என் வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு லைஃப் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். உங்கள் மனசுக்குள்ளே நிறைய ரிக்ரெட் இருக்குது. நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, ஒரு வேளை என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாமோ, இல்லை இது எனக்கு ஃபேவரபுளாக இல்லை, இப்படி நிறைய ரிக்ரெட்ஸ். நான் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, நான் இப்படி தான் பண்ணிட்டேன். முதல்ல நீங்கள் அதை விட்டு வெளில வரணும். அந்த தாட் ப்ராசஸை விட்டு நீங்கள் முதல்ல வெளியில் வரணும். ரெண்டாவது, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் சரி நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படி பண்ணவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா? இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி யோசிக்கும்போது யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் அகெயின் யூ ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். திருப்பி உங்களே நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா நேரமும் சரியான விஷயங்கள் நடக்கிறதில்ல.
சில நேரம் அதான் திருப்பியும் அது நம்மளுடைய பர்செப்ஷன். நான் நினச்சது எனக்கு நடக்கலைன்றது நம்மளுடைய பர்செப்ஷன். ஸோ அதை கொஞ்சம் உங்ககிட்டேருந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப் வில் பி மச் பெட்டர். இப்போ உங்களை சுற்றி எல்லாமே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? என்னை சுற்றி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா, முழு மனசோட ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா உங்களால் அதை அடைய முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா அதை பண்ணணும்னு நினைக்கும் போதே இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, இது இப்படி ஆனால் நான் இவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், அப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், இப்படி உங்களுக்குள்ளேயே 1000 சிந்தனைகள், 1000 எண்ணங்கள். இது எப்படி டீல் பண்ணலாம்? நீங்கள் தானே டிசைட் பண்ணணும். உங்களால் முடியாததே இல்லை. யூ வெரி வெரி அசர்ட்டிவ். நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா பண்ணிடுவேன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா உங்களுக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை. இன்ட்யூட்டிவ், யூ ஆர் ஆல்சோ வெரி வெரி இன்ட்யூட்டிவ். ரொம்ப உங்கள் மனசு முதல்ல சொல்லிடும். இது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் உங்கள் மனசு முதல்ல சொல்லிடும். இதை இப்படி ட்ரை பண்ணலாம், அதை அப்படி ட்ரை பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு முதல்ல உங்கள் மனசு சொல்லிடும். ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருப்பியும் நான் சொல்கிறேன், ஸ்டே கனெக்டட் வித் யுவர் தாட்ஸ். ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் ஆக்சுவலி உங்கள் மனநிலை இப்போ என்ன தெரியுமா? யூஆர் அப் ஃபார் எனி திங். ஒரு சேலஞ்சுனாலும் சரி, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அப்படி நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் வந்து அந்த சேலஞ்சுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் தயாராக இருக்கீங்க. பட் அந்த நேரம் வரும்போது அதை லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லவா? சில நேரத்தில் இமோஷ்னல் தாட்ஸை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அடைச்சு நிறைய இமோஷ்னலாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் தவறு. அப்படின்னு தவறுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். பட் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இந்த இமோஷ்னலாக டிசைட் பண்ணாமல் கொஞ்சம் லாஜிக்கலான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அடுத்தது, கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படுதோ உங்களுக்கு லைஃப்பில்? ஏன்னா ஒரே ஒரு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி இருக்குது கார்ட்ஸை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கே ஒரு குட் ஃபீல் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ, என்ன முடியுதோ. வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கெங்கே ஜிம் போகிறது, ஜிம் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணுன்னே கிடையாதுங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எவ்வளோ பண்ணலாம். இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடக்கலாம். சரி, இது காலையிலையும் பண்ண முடியாது, சாயங்காலம் பண்ண முடியாது, எல்லா நாளும் பண்ண முடியாது, பட் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம்ல. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த நேரத்தில் லக் இஸ் ஆன் யுவர் சைடு அப்படின்றத மட்டும் நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். ஓகே, பட் இந்த ஒரு 10-15 நாட்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் வரும்போது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக எது வேணாலும் உங்களுக்கு இப்போ வரக்கூடும். ஸோ கொஞ்சம் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஆல் குட் திங்ஸ், எஸ், ஆல் குட் திங்ஸ் வில் கம் டு யூ. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இந்த நேரம் எதிரே பார்க்கல, அதுக்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, இதை என்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு நினைக்கிற நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துட்டுருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஆல்சோ யூ ஸ்டில் ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ. ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. அது எது? அந்த ரிக்ரெட்ஸா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு தூக்கி போடுங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் சக் இட் அண்ட் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கான பேஷன், இது எனக்கு ஹாபியாக இருக்கலாம் அப்படின்னா அது என்ன? அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக் டைம்லேயோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த மீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு நிறைய நேச்சுரல் டேலண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதை செதுக்க ஆரம்பிங்க. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் 70 வயசாக கூட இருக்கலாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னு ஏதோ டேலண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப வயதானவர்கள் கூட வந்து டேரோ ரீடிங், ஏஞ்சல் கார்டு ரீடிங் இதெல்லாம் கற்றுக்குறாங்க. வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றத இன்றைக்கி கிராட்டிடியூடில் கூட நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் எங்களோட குரூப்பில். ஸோ வயசுக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு அதுக்கான நேரம் ஒதுக்க முடியும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நம்மளால் நேரம் ஒதுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுது உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது. ஒரு ரொட்டீன் இல்லை ஓவராக ஒரு ரொட்டீன் செட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இந்த நேரத்துக்குள்ளே நான் அதை முடிச்சிடணும், இந்த நேரத்துக்குள்ள, அந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஒன்றா ஒரு ரொட்டீன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னும் நான் பார்க்குறேன். ஆல்சோ
ரொம்ப வெற்றி 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 தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க. வெற்றியையும் தாண்டி நிறைய இருக்குங்க வாழ்க்கையில். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லலாமா, இல்லை நினைக்கும் போது தேவையில்லாத மற்ற விஷயங்களும் நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்கன்னு சொல்லலாமா? எஸ், அப்படி தான் சொல்லணும். தேவையில்லாமல் மற்ற விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ உங்களுடைய வாழ்க்கைக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆக்சிலரேட்டர் ஆகட்டும், கிளச் ஆகட்டும், பிரேக் ஆகட்டும், எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாம் திடீர்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். திருப்பியும் சொல்கிறேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக கவனிங்க. எங்கெங்கே கண்ட்ரோல் வேணுமோ அங்கங்கே கண்ட்ரோல் எடுங்க. ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது இல்லையா? ஸோ கொஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே டிசிப்ளின் கொண்டு வாங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு மூவ் ஃபாஸ்ட். திடீர்னு எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். நடுவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எழுந்து வந்துடுவீங்க. யூ கோனா பி வெரி ரெசிலியன்ட். அண்ட் நிறைய நம்பிக்கை தெரியுது உங்கள் கார்ட்ஸில். யாரை பற்றியும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டோ எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் இல்லாத வரைக்கும் வெற்றி உங்களோடது மட்டும்தான். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. நிறைய மாற்றங்கள், பட் இந்த மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்களாக அமைய போது. வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த ரீடிங்குள்ளே நம்ம போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுடுறேன். 2-3 விஷயங்கள் இதில் எது கரெக்டுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படின்னா, ஒன்றா ரொம்ப பொசசிவான ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா 200% ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். சுற்றி என்ன நடக்குதோ அதில் கவனமே இருக்காது. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வேலையில் தான் இருக்கணும். இல்லை ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டா இன்னொரு விஷயத்தை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லை 4ஆவதா ஓவர் திங்கிங். இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு எனக்கு சொல்ல போகிறீங்க. ஏன் நான் இதை உங்களை கேட்குறேன்னா, எல்லா விஷயத்தையும் அப்படியே டைட்டாக கையில் பிடிச்சிட்டு இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், இது நான் தான் செய்யணும். கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு இதுதான். கொஞ்சம் தள்ளி நின்று உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இன்னும் ரொம்ப ஓவர் இன்வால்வ்டாக இருந்தால் கூட நமக்கு அப்படியே மூச்சு முட்டும் இல்லையா, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நடக்குங்க எல்லாமே அதோட பேஸில். அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வெல் பிளான்ட். எல்லாமே நடக்கும். நம்ம வாழணும், நம்ம சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்ன செய்யணுன்றதை யோசிங்க. ரொம்ப எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிடாதீங்க. எக்ஸப்ட் ஃபார் யோர் செல்ஃப். இல்லை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்ஃப் லவை தாண்டி எல்லா விஷயத்துலையும் போய் ஓவர் கனெக்டட் ஆகிடாதீங்க. அது வெளியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எண்ணங்களாக கூட இருக்கலாம். ஓவர் திங்கிங், நிறைய ஓவர் திங்கிங் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இந்த ஓவர் திங்கிங் வில் ட்ரபிள் யூ. எஸ்பெஷலி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேரக்டர் ஒருத்தங்க கேரக்டர்னு நீங்கள் நான் சொல்கிறது ஒருத்தங்க, அவங்க உங்களுக்கு உங்களை ரொம்ப ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொல்லலாமா, உங்களை ஒரு பப்பெட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெல்லவும் முடியல, துப்பவும் முடியலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இதை டீல் பண்ணுறதுன்னு தெரில. இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பட் உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை இவங்க தான் எடுக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது சரியோ தவறோ, அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகளையும் இப்போ இருக்கிற உறவுகளையும் ரஷ் பண்ணாமல் சரியான பார்ட்னர்ஸையோ சரியான முடிவுகளையோ உறவுகளை சார்ந்த முடிவுகளையோ தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். ஓகே. அண்ட் உங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய அட்வைஸ், ஏதோ ஒரு அட்வைஸ், இது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ், அட்வைஸுன்றதை விட ஒரு மெசேஜ் உங்களை தேடி வரும். அது என்ன மெசேஜாக இருக்கக்கூடும் அப்படின்றத காது கொடுத்து கவனிங்க. லிசன் டு இட். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் ஒரு அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கிறது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா தெரியல. உங்கள் கார்ட்ஸில் நான் அதையும் பார்க்குறேன். அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ப்ராப்ளி சக்ரா பேலன்சிங் பண்ணுங்கள். இல்லை ஒரு மென்டர் இல்லை உங்கள் டாக்டர் யாருக்கிட்டையாவது போய் பேசுங்க. யூ வில் ஃபீல் மச் லைட்டர். அண்ட் நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க. என்னால் முடியும், நானே எல்லாம் பார்த்துக்கிறேனே அப்படின்னு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அகெயின் முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சாலும் யூ ஆர் நாட் ஏபிள் டு வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட அதை தடுத்துடுறாங்க, இல்லை கேட்க மாட்டுறாங்க. த்ரோட் சக்ரா தெரியுதா? இப்போ ஏன் நான் சக்ராவை கிளென்ஸ் பண்ணணும்னு சொன்னேன்னு
ஸோ ஆல்வேஸ் தெர் இஸ் சம்திங் அகேன்ஸ்ட் யூ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் உங்களை எப்போவுமே மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம எப்படி நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும்னா, அந்த கேரக்டரே அங்கே இல்லை. எப்படிங்க நான் இல்லைன்னு யோசிக்கிறது? என் வாழ்க்கையை அவங்க கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஹவு கேன் ஐ திங்க் ஆஃப் இட் ஆஸ் நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி அசியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நிஜமாவே அவங்க மறைஞ்சு போவாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யூ ஹாவ் டு ரிலீஸ். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். கார்ட் கட்டிங் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே கார்ட் கட்டிங் இருக்குது. கார்ட் கட்டிங் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆல்சோ எல்லார பார்த்தும் பாவம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யாராவது பாவம் பார்த்தாங்களா? இதை நான் கேட்கக்கூடாது தான், பட் ரொம்ப ஓவராக பாவப்பட்டுடுறீங்க. அந்த இரக்க குணம் வந்து மற்றவர்கள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்கள் காட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பயம் இல்லாமல், பயம்ன்றத வார்த்தையை நான் தடுத்துடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடியாது, அந்த மாதிரி இருக்கவே முடியாதுன்ற இன்னெபிலிட்டியை தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுதா, மனசார இது சரின்னு படுதா, அப்போ அதை செய்யுங்க. ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, யூ ஆர் கண்டினியூஸ்லி ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். அந்த இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனை திறன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து உங்கள் ஹெல்த்தை தான் பாதிக்கும். ஒழுங்காக தூங்குறீங்களா தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிஜமாவே நல்லா தூங்குறீங்களான்னு. பட் யூ நீட் அ பிரேக். நிறைய கனவுகள் வருதா உங்களுக்கு? கனவுகளில் நிறைய மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் ட்ரீம் ஜேர்னலிங் பண்ணலாமே, அதை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ட்ரீம் ஜேர்னலிங் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு வந்து, உங்கள் மனசு ஒன்று சொல்லுது, உங்கள் எண்ணங்கள் ஒன்று சொல்லுது. ஆளாளுக்கு ஒரு விஷயம் வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னோட எண்ணங்கள் எங்கே? என்னால் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கவே முடியாத ஒரு மனநிலை. ஏன்னா ஓவர் திங்கிங் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. யூ நீட் ரெஸ்ட், யூ நீட் சம் ஹீலிங். அப்படியே வானத்தை பார்த்தாவது பேசுங்க. எதுவுமே முடியலன்னா கூட வானத்தை பார்த்து பேசுங்க. நிறைய பழைய காலத்துன்னு சொல்ல முடியாது, நிறைய ஞாபகங்கள் உங்களுக்கு வருதோ, சும்மா உட்காந்தா கூட நிறைய யோசிக்கிறீங்க இல்லை, நிறைய எண்ணங்கள் உங்களை வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, உங்களால் இருக்க முடியும். பட் அகெயின் உங்கள் மைண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசே சொல்லுதுமா, நீ தான் ராணி, இந்த உலகத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நீ தான் ராணி, இதை இப்படி தான் வாழணும், என்னால் வாழ முடியுன்ற நம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த இன்னெபிலிட்டி நீங்களாக நினச்சிக்கிட்டு அப்படியே குவைட்டாக இருக்கிறது, அப்படியே எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் அப்படின்லாம் நினைக்கிறது. ஆக்சுவலி உங்களுக்கு யாருமே எந்த சப்போர்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ஒரு இமோஷ்னல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். அதை உங்களாலேயே டீல் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் கோ ஆஸ்க் ஹெல்ப். கேட்டால் தான் கிடைக்கும். உங்கள் கார்ட்ஸில் அதுவும் இருக்குது. சரி, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு? சும்மா எண்ணி பாருங்களேன். இவங்கள நான் நம்ப முடியும், என் ஃப்ரெண்டு தானே, அந்த மாதிரி நமக்கு பிரித்து பார்க்க தெரியும்ல, ஒருத்தங்க நண்பரா இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்றதை பிரித்து பார்க்க தெரியும்ல. சரி, இப்போது நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்கள் யார்? நண்பர்கள் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் நல்ல நண்பர்களா? நமக்கு எல்லா உறவுமே ப்ரொக்ரெசிவாக இருக்கணும். நமக்கும் அவங்க உதவி செய்யணும், நமக்கும் ஏதோ பெனிஃபிஷியலாக இருக்கணும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்லா உதவக்கூடிய நண்பர்களா, இல்லை இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற நண்பர்களா? எஸ், புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ்? அந்த மாதிரி யோசித்து நீங்கள் பார்த்து யார் வேணும் யார் வேணான்னு தள்ளி போடுற நேரம் வந்தாச்சு உங்களுக்கு. ஆல்சோ உங்கள் சேஃப்டி மேலே உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கா? ஐயோ நான் சேஃபாக இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? தெரியல, அதுவும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது. பட் ரொம்ப நாள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவுமே பண்ணிட்டீங்களான்னு தெரியல. பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, எதுன்னு தெரியல. பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃபுங்க. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு உதவணும்னு நினச்சி வரவங்கள கூட இப்போ உங்களால் நம்ப முடியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க.
ஹாப்பியான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இமோஷனல் சப்போர்ட் தான் உங்களுக்கு வேணும். அது கிடச்சிருச்சுன்னா நல்லா அழகாக மலருவீங்க. அண்ட் போங்கங்க, வெளியில் போய் எல்லாத்தையும் பேசுங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்காதீங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் போங்க, உங்களையே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. போங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க, பழகுங்க. எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் அங்கே வரும்போது தான் நம்ம மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எதிர்பார்ப்பு வச்சுட்டா உடனே பாசம் அப்படின்னு வந்துச்சா எதிர்பார்ப்பு இருக்கும், அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பும் போர் அடிச்சிடும். இல்லை அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அது நமக்கு கொடுக்காது. ஸோ உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்கள பார்த்து ஜெலஸாக இருக்காதீங்க. மற்ற எவ்வளோ பேர் உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஜெலஸாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தனிமை வேண்டாம், போங்க, மேக் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹாப்பி அண்ட் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.